என் பேர் பிரகாஷ். தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். தேனி மாவட்ட வடக்கு செயலாளராக இன்னைக்கு என்ன தளபதி நியமிச்சிருக்காரு. போடி மற்றும் பெரியவளம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமா இருக்கப்ப என்ன பொறுப்பு வகிச்சிட்டு இருந்தீங்க? இதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு தடைகள் தாண்டி இந்த சிரமம் தாண்டி? இல்லை, நான் மக்கள் இயக்கத்திலிருந்து இல்லை, நான் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதே நான் பணியாற்றி இருந்தேன். கடந்த 20 வருட காலத்துக்கு மேலாக தான் நான் பணியாற்றிட்டு இருந்தேன். முதலாக நாங்கள் நகர செயலாளராக பணியாற்றினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலங்களுக்கு நகர இளைஞரணி பொறுப்பாளராக வந்தேன். அதுக்கப்புறம் மாவட்ட இளைஞரணி தலைவராக வந்தேன். இப்போ கடந்த மக்கள் இயக்கத்தை மாவட்ட இளைஞர் தலைவராகவே செயல்பட்டு இருந்தேன். கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு இளைஞர் மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கும் போதே அடுத்த கட்ட நபருக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து எலெக்ஷன் வரப்போது செய்யப்போகுதுன்னு சொல்லி கட்சியில் அடிப்படையில் செயல்படுவோம் சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையுமே வேலை பார்க்க தளபதி எங்களுக்கு அப்போ இருந்தே ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும்போதே நாங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ மக்கள் இயக்கமாக இருக்கும்போது விலையில்லா விருந்தகம், பயிலகம், ரத்த தானம், கொரோனா டயத்தில் ஏகப்பட்ட மக்களுக்கு அதிகமான உணவு மற்றும் உடை இதெல்லாம் நிறையா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். காவல் நிலையங்களுக்கு 15-16 காவல் நிலையங்களுக்கு சானிடைசர் மிஷின் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு உயிரை பணைய வச்சு தளபதிக்காக நாங்கள் செயல்பட்டோம். இன்றைக்கு வரைக்குமே அவ்வளோ அழகாக நாங்கள் இந்த கட்சியை கொண்டு வந்திருக்கோம்னா எங்கள் தளபதியால், எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் எங்கள் வழிகாட்டுதல்படி இவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுருக்கோம்னா அது எங்கள் தளபதிக்கு இதை மட்டும்தான் இந்த புகழ் சேரும். எப்படின்னா, ஒரு தாய் 10 மாதம் குழந்தையை பெற்று அந்த இடத்த இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருப்பாங்களே, குழந்தை பிறக்கும் போது அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்கள்ல, அந்த கண்கொள்ளா காட்சி இன்னைக்கு பார்த்தோம். தளபதி அந்த பொறுப்பை எங்கள் பேரை சொல்லி அறிவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு மாதிரி எங்களோட நிர்வாகிகள் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. பொதுமக்களுக்கு இன்னும் அதிகமாக சேவைகள் செய்ய சொல்லி தளபதி கட்டளையிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய இதுவரைக்கும் நாங்கள் சேவைகள் செஞ்சோம். இதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி மக்களுக்காக போராட தயாராகிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொன்னாரு? குறிப்பா 15 நிர்வாகிகள் உட்பட உங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கியிருக்காரு? அதுதான் எங்களுக்கு என்ன அறிவுரை, இது வரைக்கும் நீ என்னோட பயணித்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நீங்க பயணிக்க போற பாதைகள் ரொம்ப கடுமையான பாதைகளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தாங்கணும். கட்சியை 2026 தளபதி ஆட்சியை உட்கார வச்சு அரியணையில் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமான வேலைப்பாடுகள் தேனி மாவட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வடக்கு மாவட்ட செயலராக நியமிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை, இந்த பயணம் செய்யறதுக்கு நீங்க தேனியில் எந்த அளவுக்கு அந்த வழிவகையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? குறிப்பா இப்போ இயக்கமாகவோ மன்றமாகவோ இருந்தப்போ நீங்க நிறைய ஈஸியா செஞ்சிருப்பீங்க சுலபமா. இப்ப அரசியல் கட்சி அது உண்மைதான். நிறைய எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அதை ஜெயிச்சு காட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே ஏகப்பட்ட இதில் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, தேனி மாவட்டத்தில் நிறையா எங்களுக்கு பெர்மிஷன் நிறையா கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாங்கி மக்களுக்கு சேவைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேரணுமோ அதை நாங்கள் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்த போகிறோம். நன்றி.